ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நேற்று சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் வீடியோ அப்லோடு பண்ண முடியல. இன்றைக்கி அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லா வீடியோவும் தவறாமல் வந்துடும். மறக்காமல் பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் மறக்காமல் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் மனதார சீட்டு பெல்ட்டெல்லாம் ஒழுங்கா போட்டுக்கிடுங்க, சரியா? எப்படி 120ல தான் போவேன். 120ல போனாதான் 2.5 மணி நேரத்துல மதுரைக்கு போக முடியும். இங்க இருந்து 4 கிலோமீட்டர் நாங்கனே விட்டு பெங்களூர் ஹைவே. அந்த ஹைவே மட்டும் புடிச்சிட்டோம், நேரா மதுரை 2.5 மணி நேரம் சிங்கன பேர்லாம். போறதா சேதா ரிட்டர்ன் வந்துடணும். எப்படி மாமா சமாளிச்சிட்டு வந்த? நான் தான் சொன்னேனே, அவன் கலூர மீன் நல்லூர மீனே. அதெல்லாம் சமாளிச்சிட்டு வந்தேன். உங்க மாமா இன்னைக்கு எப்படியாவது எக்கு தப்பா என்கிட்ட இருக்கலாம்னு பார்த்தாவே. அடியே வெக்கம் கட்டவல பார், எப்ப பார்த்தா டபுள் மீனிங்ல நினைக்க கூடாது. எக்கு தப்பானா எக்கு தசைக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாவே. யப்பா நான் பார்த்தா நீல எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டியே. சரி சரி, மணி 12 மணி ஆயிட்டு வண்டி எடு. பார், நேரா மதுரை கரெக்ட்டா 2:30க்கு போய் இறங்குவோம். அப்படியே ஒரு கிடாக்கறி சாப்பாட சாப்பிடுறோம். எப்படி? என்னது? இல்ல இசே, அங்க கிடாக்கறி சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா, ஒரு பிடி பிடிச்சிட்டு போயிடுவோமே. அட்டே, நாம என்ன வேலையா போறோம்? நீ கிடா விருந்து கட்டி போய்கிட்டு இருக்க. இத போறதே போறோம். ஓகே. என்னது ஓகேவா? எட்டி 6 மணிக்கு ரிட்டர்ன் வரணும். அதெல்லாம் வந்துடலாம். சரி டி, ஒரு கிடாக்கறி சாப்பாடு சாப்பிடுறோம், சரியா? அப்படினா நான் 140ல தான் போக வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? 140ல கண்ட்ரோல் கிடைக்கும். டா, கிடாக்கறி சாப்பிடணுங்கல்ல, ஒரு 1/2 மணி நேரமா தான் ஆகும். நல்ல எலும்பெல்லாம் கடிச்சு நொறுக்கி திங்கணும். அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படின்னா நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணிக்கெல்லாம் மதுரைக்கு போகணும். அப்போ ஒரு 130 140ல போனாதான் முடியும். நீ எவ்வளவு ஸ்பீடானாலும் போ, கண்ட்ரோல் மட்டும் உன்கிட்ட இருக்கட்டும். இங்க பாரு, அப்படி காத்த பிளந்துக்கிட்டு போகணும், சரியா? அவ்வளவு ஸ்பீடா போகணும். பின்ன 130 140ல போறது சாதாரண விஷயமா? நான் ஒன்னிசே, நீ கார் ஓட்ட படிச்சதுல இருந்து எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? சரி சரி, சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிடுங்க. சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணட்டுமா? என்ன கேள்வி, நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. என்ற தெய்வமே, இவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காளோ அப்படியே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறணும். வீர பெண் சிங்கம் பெத்து கர்ச்சிக்கிற பால சிங்கம், தாலி கட்டின வம்சத்துல வந்தவடி, அதெல்லாம் நல்லா ஓட்டுவா. ஐயோ ஐயோ, இவர் தொந்தரவு தாங்க முடியலையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சை. நான் தான் இன்னொரு ஃப்ரெண்டாவே ஏத்துக்கலையா. இன்னைக்கு சூப்பர் ஜோக்கோட வந்திருக்கேன். ஆனா ஜபாக்கா இன்னைக்கு சிரிக்கிற முல்ல இல்லையே. ப்ளீஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சேர்த்துக்க வேண்டியதானே? ஃப்ரெண்ட்ஷிப்பை பிச்சை தக்க கூடாது தம்பி. ஃப்ரெண்ட்ஷிப்ங்க தானா உருவாகணும். எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் ஆசை. என்னையும் சேர்த்துக்கிடுங்களே. அதெல்லாம் என்னைக்கு ஜபாக்கா ஒன் ஜோக்க கேட்டு அப்படி விழுந்து விழுந்து சிரிக்காலோ அன்னைக்கு தான் we are friends. இல்ல இசே, நாம அவ்வளவு ஜோக் அடிப்போம், அப்பவே ஜபாக்காக்கு சிரிப்பு வராதுல்ல, அதுக்கு உறுதியா சொன்னேன். 2 மொக்க ஜோக்கு சொன்ன ஜபாக்கா சிரிச்சுவாளாங்க. சரி சரி, தள்ளிலே வண்டியில ஏத்திர போறேன். பரவ டெஸ்டி கழிச்சிட்டு போன மாதிரி ஆயிரும். தள்ளி நில்லுமா. இசை ஃப்ரெண்டா இருக்கலாமே. இவன் என்ன ஃப்ரெண்டா இருக்கலாம்னு ரொம்ப தாங்கி தாங்கி வரா. டேய், ஃப்ரெண்டா இருக்கு நான் நினைக்கிறேன்டா, நீ மட்டும் நினைக்க கூடாது. இவ்ளோ க்ளோஸா நெருங்கி வந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. we are friends. சப்ப கண்ணக்கட்டு, நான் வேற கிடாக்கறி சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன். அதுல மண்ணலி போட்டுறோம் போலுக்க. நான்லாம் அதுக்காகவே மதுரைக்கு போறேன். டேய், எங்களுக்கு தயலடா, நாங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கோம், வழிய விடு. we are friends. ரொம்ப கடுப்பேத்துறானே. சரி, கடைசி வாய்ப்பு. ஒரே ஒரு ஜோக்கு சொல்லி அத கட்டி ஜபா சிரிச்சிட்டானா நீ எங்க கூட ஜீப்ல வரலாம். நிஜமாவா? அப்புறம் சத்தியமாடா, நீ ஒரு ஜோக்கு சொல்லி அத கட்டி ஜபா சிரிச்சிட்டானா எங்க கூட நீ ஜீப்புக்கு வரலாம். நாங்க மதுரைக்கு போறோம். அடி இசை, இவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. விடு விடு, அவனை நம்ம கூட்டிட்டா போறோம். நீ எப்படி சிரிக்க மாட்ட. ஜோக்கு சொல்லலாம். மதுரைக்கா? மதுரைக்கா போறீங்க? இல்ல, சும்மா உன்கிட்ட ஜோக்கு சொன்னா நீ சிரிக்கன்னு பாக்கிறதுக்கு. இவ எவ்வளவு பெரிய வம்சத்துல பிறந்தவா, இவ எப்படி தனியா மதுரைக்கு போக முடியும்? போற வழியில போட்டு தள்ளிட மாட்டானுங்க. இவளை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு இவளுக்கு தெரியல போலுக்கு. போனா இவ எப்படி உயிரோட திரும்புவா? இல்ல இவ வாரான்னு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கூட போய் ஆகணும். எவன் இவளை போட வாரான்னு பாக்கணும். அவனை மட்டும் புடிச்சிட்டா கண்டுபிடிச்சா எனக்கு விட கிடைச்சிடும். இல்ல இவ கூட கண்டிப்பா போய் ஆகணும். எதுக்காக இவனை குடும்பத்தை கொல்ல வரானுங்க? என்ன ரகசியம்? அது மட்டும் தெரிஞ்சதே நான் தேடி வந்ததுக்கான விட கிடைச்சிடும். பூமிமா, டேய், ஜோக்க சொல்லி எனக்கு ஞானம்டா.
ஜோக்கு தானே ஜபா சிரிச்சிருவல்ல. அதை நீ சொல்ல போற ஜோக்ல தான் இருக்குது. இவன் உயிரோட திரும்பி வர மாட்டா. அதுக்குள்ள நான் வந்த வேலையை முடிக்கணும். ஜோக்கு தானே, எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. ஒரு பையன் புதுசா ஒரு போன் வாங்கினான். ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கேட்டான், டே உன் பாஸ்வேர்டு என்னன்னு. அவன் என் காதலின் பர்த்டே அப்படின்னு சொன்னான். உடனே ஃப்ரெண்டு சூப்பர்டா அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப டென்ஷன்ல இருந்தான். போனும் ஓப்பன் ஆகவே இல்லை. உடனே ஃப்ரெண்டு கேட்டான், என்னடாச்சு? அதுக்கு சொன்னான், டா அவ இப்ப என்னோட பேசவே இல்லை, பர்த்டே சேஞ்ச் பண்ணிட்டாலோன்னு டவுட். சாரி இன்னும் நல்ல ஜோக் ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் ப்ளீஸ். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் சொன்னான், டாக்டர் நான் பேசும்போது யாருமே கேட்க மாட்டேங்காங்க. டாக்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட். இசை இது பயங்கரமான ஜோக்கு. இதுக்கு கூட நீங்க சிரிக்கலனா? அதான் சிரிக்கலல்ல. வலிய விடு. இசை நானும் வரேன் இசை. இவ கூட எப்படியாவது போகணுமே. வலிய விடு. இசை ப்ளீஸ் இசை நானும் வரேன் இசை. இசை நான் வரேன் இசை. அப்பா சூப்பரா இருக்குப்பா. என் பிள்ளைல உட்கார்ந்தேன்னா எவ்வளவு அழகா இருப்பா. அப்பா உங்க ஐடியா உண்மையில சூப்பரா இருக்குப்பா. எனக்குலாம் இப்ப யோசிக்க தோணலப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சவன். அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சவன் சொல்லுவான், தங்கச்சி பிள்ளைய அன்னப்பருவ தங்க தேர்ல உட்கார வச்சுதான் கொலுசும் கொடியும் போடுவேன்னு. அவளுக்கு 2 புள்ள போனதுக்கு அப்புறம் நிறைவேறி இருக்கு. அப்பா சான்ஸே இல்லப்பா. நான் மெய் வந்து பாத்துட்டு இருக்கேன்ப்பா. இப்படி ஒரு ஐடியா சத்தியமா எனக்குலாம் தெரியாதுப்பா. இப்பெல்லாம் தெரிஞ்சிருந்த சடங்குக்கு கூட நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன். சடங்கு வச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமாப்பா. இல்லப்பா, ஊர்ல யார் யாருக்கெல்லாமோ சடங்கு நடக்கும். நாங்க எந்த பிள்ளைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. அதான் செஞ்சு பார்த்தோம். சரி எனக்கு அந்த குடுப்பனாலும் கிடைக்கல. சரி ஏதாவது கிடைச்சது. சாரிப்பா. சரிடா விடுடா, நல்லபடியா வச்சு முடிச்சல அதே போதும். டேய் இந்த சேரு அவ மட்டும் தான் உட்காரணும், வேற யாரும் உட்காரக்கூடாது. என் தங்கப்புலி தவிர வேற யாரும் உட்காரவும் முடியாது. அவ சைஸுக்கு என்னால சரியா பண்ணிருக்கோம். அவன் மட்டும்தான் உட்கார்ந்து அரசாட்சி பண்ணணும். இங்க பாருங்க, அவ எப்போ உட்கார்ந்தாலும் இந்த சேர்ல தான் உட்காரணும். அவ பஞ்சாயத்து பண்ண உட்கார்ந்தாலும் சரி, நாடகத்துக்கு உட்கார்ந்தாலும் சரி, அவ இதுலதான் உட்காரணும். டேய் அலெக்ஸ், அண்ணே, டேய் அவளையும் கூட்டு வந்துருக்கலாம்டா, இல்ல உட்கார வச்சு பாத்துக்கலாம்ல? ஆமால. டேய் அந்த பிள்ளைங்கடா எங்க? கொத்தங்காரில தான் மீட்டிங் நடக்குது. இல்ல இப்போ 12 மணி வந்தா, வீட்டுக்கு வந்தா, ஜூஸ் போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு நேரா கொத்தங்கரைக்கு தான் போறேன்னு சொன்னா. அலெக்ஸ் போன் எடுத்து பாரு. என்ன பாக்க எல்லா போன்லயும் கரெக்ட் பண்ணிருக்கலடா. எல்லார் போன்லயும் கரெக்டா இருக்குப்பா. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, யாரு பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாராலையும் கண்காணிக்க முடியும். ஓ அப்படி நான் பாக்கலாமா? பாக்கலப்பா, உங்க போன்லயும் வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. கொளத்தாங்கரை அந்த ஜீப் எடுக்கிறது முக்கியமான இடத்துல மட்டும் வச்சிருக்கோம். ஊருக்கு இல்ல இவ்வளவு வரைக்கும் வச்சிருக்கோம்ப்பா. அதை தாண்டியா போக கூடாது இல்ல. நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கடா. இப்பெல்லாம் சேட்டை ஓவரா பண்ணுதாப்பா. சேட்டை ஓவரா பண்ணலாம். இந்த சாணனை கொடுக்குற இலக்காரம் தான். நான் என்ன பண்ணேன்? என்ன நீ கொடுக்க சொல்லா, நான் அதுக்கு நேரா வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறதா? இப்ப நானே விட்டுட்டேன். உன் மாமா தான். நான் என்ன பண்ணேன்? இங்க பாருங்க, இப்ப நீங்க தான் ரொம்ப செல்ல பிடிக்கீங்க. நானும் ஒண்ணு இல்ல. ஏண்டா குடுக்க செல்லத்தை போல் கொடுத்து நீ நாசமா கச்சிட்டு ஏன் மேல பழிய போடுற? நண்பா, ஊர்ல மட்டும் செல்லத்தை போல் கொடுக்காது இவன் தான் பாத்துக்க. அப்பா அதான் உண்மை. அண்ணன் மட்டும் தான் எல்லா இலக்காரமும் கொடுக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிருந்தாப்பா. ஜானன் தான் அசிஸ்டன்ட். இல்லடா இல்லனே, ரகசிய உளவாளிகள்னே மகஜமாமா உண்டு. அது நான் சொல்லடா, அவதான் சொல்லிக்கிட்டே ரகசிய உளவாளிகள்னு.
ஒத்த பொம்பளை பிள்ளைய பாக்குறதுக்கு இத்தனை பேர் திணறீங்க. அப்பா ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாதீங்கப்பா. 10-20 பையில பண்ண வேண்டிய சேட்டையா ஒரு ஆளு பண்ணுதாப்பா. பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டே இவ்வளவு சேட்டை பண்ணுது. அதெல்லாம் ஆம்பளை பையனா பிறந்துச்சோ சத்தியமா யாரும் கையில பிடிக்க முடியாது. அதப்பா உண்மை. ரொம்ப சேட்டை பண்ணுதாப்பா. டேய் அது பொண்டாட்டிடா. இதுக்காக என்ன பொய்ய சொல்ல முடியும்? உண்மையதான் சொல்லுதேன். அவ பிறந்த பொறப்ப அப்படிடா. அவ சும்மா இருந்தாலும் அவ பொறப்போட சும்மா இருக்க விடாது. அது என்னமோ உண்மைதான். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் அவளை மத்த பிள்ளைங்க மாதிரி சாதாரண வைக்கலான்னு. அவளை வைக்க முடியல. வேற இல்ல மூளை அவளுக்கு இருக்க கூடாது. அப்பா அவ படிக்கும் போதே அப்படிதான்ப்பா இருப்பா. கிளாஸ்க்குள்ள அவ மட்டும் தான் துரு துருன்னு வருவா. செக் பண்ணா போன வச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளவு நேரம் கழிச்சு சொன்னா பாத்தீங்களாப்பா. கிங்ஸன் என்ன மாணிக்கம்? இசைய காணல. உட்கார்ந்துருந்தா டேய் சாரம் கூட இருந்தானே. சாரம் தான் இப்ப ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோம். டேய் நாங்க வரும்போது கூட சாரம் கூட நின்னுட்டு இருந்தா. டேய் என்னடா கண்காணிக்கீங்க? எல்லாரும் போன்லயும் பார்க்க முடியும் வைக்க முடியும் சொல்றீங்க. புள்ளி எங்க போனா நீங்க சொல்லிட்டு இருக்கா? இல்லப்பா ஜீப் எடுத்துட்டு போயிருக்கா. அவளுக்கு அந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுக்காதேன்னு வாங்கிட்டு நான் படிச்சு சொல்லியிருக்கேன். அண்ணா அவன் ஆசைக்கு எடுத்து கொடுக்கான். ஆஸ்திக்கு எடுத்து கொடுத்தான். கொடுப்படுத்து இவன் எடுத்துட்டு போயிருக்கான். 3.5 கோடி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கான். அவ பேர்ல சொத்து சேர்றதுக்காக. இவன் எடுத்துட்டு போன இவன் என்ன பண்ணுவான்? அன்னைக்கு அந்த ஜீப்பத்திக்கு குடல்ல போடுங்கன்னு சொன்னேன். இல்ல அந்த குடல் சாவியாவது எடுங்கன்னு சொன்னேன். எவனாலும் கட்டிங்களா? எங்க போயிருக்கா என்ன கண்காணிச்சிங்களா? ஜீப் எந்த பாதையா போயிருக்குன்னே கண்டே பிடிக்க முடியல. அவன் யோசிக்கிற மாதிரி யாராலையும் யோசிக்க முடியலப்பா. அதே போட்டு ஊர் எல்லையை தாண்டா எப்படிதான் போயிருக்க முடியும்? நாங்க அந்த மாதிரி செக் பண்ணிட்டோப்பா. ஊர் எல்லையை அவ தாண்டவே இல்ல. அவ சரியான கிரிமினல். ஐயோ அவளுக்கு ஒட்டம முழுக்க மூட. எங்க எப்படி நுழைஞ்சா யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்து போ பழகிருக்கா. இந்த பொய்ய ஊழிய பெத்துட்டு ஊருக்குள்ள எதுவும் பாத்தீங்களாடா? அவன் ராணி ஜபானா 3 வருத்தியுமே காணல. 3 சேர்ந்து ஏதோ வேண்டாம் பாத்துட்டு. சரிடா அவங்க எங்க போறதுக்கு பிளான் எதுவும் போட்டாங்க. அவன் திருட்டு முடிச்சா அப்பவுமே எனக்கு தெரியும். ஜீப் இங்கதான் இருக்குது. போட்டு பாருங்க எங்க வண்டி போயிட்டு இருக்குன்னு தெரியும். நான் லேப்டாப்ல பாக்கேன். அதையும் போட்டு பார்த்தேன்டா. எங்க வண்டி காட்டுது? நம்ம எல்லையை தாண்டிட்டா. வேஸ்ட் பண்றீங்க? இல்லப்பா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்பா. என்னடா சொல்ற? எல்லையை தாண்டி போய்கிட்டு இருந்தது. சரி ஆனா அதுக்கப்புறம் வண்டி எங்க போகுதுங்கிறதே சிபிஆர் எடுத்துட்டாலும் என்னன்னு எனக்கு தெரியல. வண்டி எங்க போகுது திரும்ப எல்லைக்குள்ள வருது. ஆனா அதுக்கப்புறம் எந்த சிக்னலும் கிடைக்கல. அதான் ஒருவேளை ஊருக்குள்ளே திரும்பிட்டாலோன்னு சாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன் மறுபடியும் ஜீப் ஊருக்குள்ள வந்துதா? ஆமாடா எல்லையை தாண்டுது. அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டா மறுபடியும் ஊருக்குள்ள வந்துடுடா. ஆனா ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வண்டி மூவே ஆகல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல குளத்தங்கல்ல போய் பாருங்க. எனக்கு இது வேற ஏதோ கண்ணத்துக்கு பண்ண மாதிரி இருக்குது. அண்ணே ஜீப்பு குளத்தங்கல்ல தான் நிக்குது. என்னடா சொல்ற? அவ எதுக்கோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. எப்படி சொல்ற? செக் பண்ணி பாத்துக்கா. அவ இங்க இருந்து போய் நாம எத்தனை மணி நேரம் கழிச்சு அவளை தேட ஆரம்பிக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணி அவ வேற ஏதோ பிளான் போடுதா. அவ காணாம போய் நீங்க எத்தனை மணிக்கு தேட ஆரம்பிச்சீங்க? எனக்கு எப்பவுமே செக் பண்றது பழக்கம். அதனால 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி செக் பண்ணும்போது அவ கொத்தங்கரையில தான் இருந்தா. அப்புறம் நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தேன் கொத்தங்கரையில தான் இருந்தா. 12 மணிக்கு எங்க போவான்னு சொல்லிட்டு நான் இந்த குடலுக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நீ பார்க்கும்போது 12 மணில இருந்து நான் பார்க்கவே இல்லை. எவ்வளவு நேரம் பார்க்கல? 2 மணி நேரம். 2 மணி நேரம்னா அவ எதுக்கோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா 2 மணி நேரம் யாரும் தேட மாட்டாங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. நான் 1:30 இங்க வருவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நானும் குடலுக்கு போறேன்னு சொன்னேன். அண்ணா மாணிக்கம் அவன் எங்க போறதுக்கு பிளான போடுறா. உள்ள போனத பாடு. சரி நேரா கொத்தங்கரைக்கு போங்க. சரி நம்ம தேடினது எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. எப்பவும் போல கேஷுவலா இருங்க. நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருங்க. அப்போதான் நாம வந்து அவளை தேட ஆரம்பிக்கலன்னு அடுத்த பிளான போடுவான். அப்போ பார்க்கலாம் அவ எங்க போறதுக்கு பிளான போடுவான்னு. ஜாலி முந்தா நேரத்தானே நான் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன். இதை எது பண்ணாலும் காப்பாத்துன்னு சொன்னா. ஆமா டேய் அவ சேட்டை கறின்னு தெரியும். கொஞ்சம் கண்ணு கட்டுமா பாருங்கடா. ஒரு நிமிஷத்துல என் இடையே மேல இருந்து போ பார்த்துச்சு. இல்லப்பா நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதுக்கு டவுட் இல்ல. வேற என்ன? இல்ல நாங்க தேட ஆரம்பிச்சதே ஊருக்குள்ள தெரிஞ்சுட்டு. என்னடா சொல்ற? நாங்க ரகசியமா தானே தேடிட்டு இருந்தோம். அதான் அந்த போலீஸ்காரன் இல்ல சாமுராய். சரி நாங்க ஈஸியா தேடுறத கண்டுபிடிச்சிட்டான். அவன் கொஞ்சம் பரபரப்பாக்கி விட்டுட்டு போயிட்டான். எங்கேயோ இடிக்கிற. சரி அவனுக்கு தெரிஞ்சதுல இருந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள மறுபடியும் இசை இங்க வந்திருக்கா ஊருக்குள்ள? ஒரு மணி நேரத்துக்கு வந்திருக்கா. அப்படின்னா நீங்க தேடுற விஷயம் இசைக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்ப யாரும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. We are friends. இன்னைக்கு மட்டும் சிக்கி இருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? அதுதான் நான் சொல்ல வரேன்.
இன்னைக்கு மட்டும் நான் மட்டும் உங்களை காப்பாத்துறேன்னு வச்சுக்கோங்க, உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இருக்காளே அம்மா சிரிக்காத அம்மா ஜபாமா, அவ்வளவுதான், லைஃபே காலி. அப்புறம் நிரந்தரமா அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அப்புறம் நீங்க சொல்லவே வேண்டாம். ஆத்தாடி, என்ற தெய்வமே, என்ற தெய்வமே. We are friends. நீ காப்பாத்துறதுக்கும் எங்க ஃப்ரெண்டாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் உங்களை என் ஃப்ரெண்டு நினைச்ச போய் தான் அவ்வளவு தூரம் போனவங்களை கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் மட்டும் சிக்னல் கொடுக்கலன்னா உங்க நிலைமை என்ன இருக்குன்னு தெரியும்ல. உனக்கு எப்படிடா தெரிஞ்சது? எங்க நீங்க கிளம்பி கொஞ்ச நேரத்திலே ஊருக்குள்ள வலை வீசி தேட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களும் பிளான் போட்டிருக்கோம். இப்ப சொல்லு இசை, நம்ம ரெண்டு பேரும் we are friends. இல்ல, இதுக்காகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. இவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதானே ஏதாவது பண்ண முடியும். இப்ப என்ன, உங்களுக்கு மதுரைக்கு போகணும் அவ்வளவுதானே. அதே நேரத்துல உங்களை இங்க யாருமே தேடக்கூடாது அவ்வளவுதானே. எங்க பாரிசை, நான் போலீஸுக்காரன், என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களை தேடுறவங்களை தசை திருப்பிட்டு உங்களை யாருமே அன்னைக்கு நினைச்சு பார்க்காத அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை என்னால உருவாக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு உங்களை மதுரைக்கு ஃப்ரீயா, ஏன் ஒரு நாள் அங்க தங்கிட்டு கூட நீங்க வரலாம், அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியும். எப்படிடா சொல்ற? நான் போலீஸ்காரன், நான் நினைச்சா முடியும். உங்களை தேடுறவங்க சுத்தல விட்டுட்டு உங்களை யாருமே கவனிக்காத அளவுக்கு நான் பண்ணிட்டு உங்களை அழகா மதுரைக்கு கூட்டு போக முடியும். நீங்க எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? we are friends. நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா கண்டிப்பா கண்டிப்பா நான் உன்னை மதுரைக்கு கூட்டிட்டு போறேன். மதுரைக்கு மட்டும் இல்ல, நீ எங்கெல்லாம் போக நினைக்கோ அங்கெல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஃப்ரெண்ட், நாங்க வெளியில ஆம்பளையர்கள்லாம் நம்புறது கிடையாது. ஆமாடா, நாங்க வெளியாட்கள்லாம் நம்ப மாட்டோம், நம்பவும் கூடாது. என்ன பார்த்தா வெளியாளு மாதிரியா தெரியுது. நீங்களும் தினமும் இந்த குளத்தாங்கரையில தான் குத்தச்சு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு காவலுக்கு வந்து நின்ன மாதிரி நானும் தினமும் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். ஏய், எங்கிட்ட ஆம்பளைங்கலாம் வெளியாட்கள்லாம் பேச விட மாட்டாங்கடா. தெரிஞ்சு ஏன் பேசுறீங்க? என்ன சொல்ற? இப்போ நீங்க மாட்டிக்க பாத்தீங்க, நான் அதான் காப்பாத்துறேன், ரகசியமா தானே காப்பாத்துனேன். அப்படி நம்ம ரகசிய ஃப்ரெண்டா வந்துட்டு போயிருவோம். அதான் ஏன் ரகசிய ஃப்ரெண்டா இருக்கணும்? எப்படினாலும் இடக்கு முடக்க கேள்வி கேட்கறானுங்களே. இசை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நல்ல நேரம் காப்பாத்துனடா சாமுராயி. சாமுராய் இல்ல, சாம் ராய். எங்க மாமா பேரு சாம் தான், தெரியுமா? சாமா? அப்படின்னா இவன் வீட்டுல சாமுன்னு ஒருத்தன் இருக்கான். அப்படியா? உங்க மாமா பேரு சாமா? ஆமா, சாம். சாம் சார்லஸ். ஆஹா, அப்படின்னா அவனும் செம்பளிங்க குடும்பம் தானா? அவன் யாருன்னு தட்டி தூக்கணுமே. அப்படியா? அப்படின்னா இப்போ சாமும் இந்த குடும்பம்னு தெரிஞ்சு போச்சு. அவன் யாரு? இனி உன குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கானுங்களா இல்ல தனித்தனியா இருக்கானுங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. மாமாண்ணா வெளியூர்ல இருக்காரோ? எதுக்கு என் மாமா வெளியூர்ல இருக்கணும்? இல்ல கேட்டேன். என் மாமா தான் எனக்கு தினமும் சோறு விட்டும். ஆமா, இவ மாமா தான் 3 நேரம் எனக்கு சோறு விட்டும். என்ன பாக்குற? ஆமா, 3 வேளையும் என் மாமா தான் எனக்கு சோறு விட்டும். அத தூக்கி வச்சுக்கிட்டு அப்பனாதான் அவ கொஞ்சமாவது சாப்பிடுவா. ஆமா, எத்தனை பேர் தான் இவனுக்கு வீட்டுல இருக்கானுங்க. டேய், உன் பேர் எனக்கு வாயிலே நுழைய முடியுது. நானே உனக்கு பேர் வைக்க. சாமலாம் வேண்டாம். வேற என்ன பேர் வைக்க போற? சாமுண்டி. நல்லா இருக்குல்ல? சாமுண்டி. நான் நல்ல பேர் வைப்பேனே. எங்க மாணிக்க மாமாக்கு கூட நான் தான் பேர் வச்சேன். மாணிக்கமா? ஆமா, எங்க மாணிக்க மாமாக்கு கூட நான் தான் பேர் வச்சேன். அவன் எல்லாருக்குமே பேர் வைப்பான். இப்போ சாம் சார்லஸ் சொன்னீங்க, அது உங்க மாமா தானே? அவருக்கு தான் மாணிக்கன்னு பேர் வச்சியா? இல்ல, மாணிக்க மாமாக்கு மாணிக்கன்னு பேர் வச்சேன். மாணிக்கமா? மோனிக் பாஷா. மும்பைல பெரிய தாரா எங்க மாமா. இவன் யார சொல்றா? மோனிக் பாஷா. ஆகஸ்டின் மாணிக்க பாஷா? அகஸ்டின் தான். ஆனா நான் தான் மாணிக் பாஷான்னு பேரை மாத்திட்டேன் எங்க மாமாக்கு. அப்படின்னா மாணிக் பாஷாங்கதே. அப்படின்னா எல்லா தாதா பயிர்களும் ஒரே இடத்துலதான் இருக்கானுங்க. நான் அகஸ்டின் தாதா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவனை பார்த்ததில்ல. அவனெல்லாம் லேசில பார்க்க முடியாத. என்ன இவன் சும்மா சொல்றாளா? இவன் குடும்பம் மட்டும் புரியாத புதிராவே இருக்குது. இல்ல, இவ கிட்ட உண்மையிலே ஃப்ரெண்டான மட்டும்தான் அந்த குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அவனை வரலாறு நான் எடுக்கவே முடியாது. இன்னும் எத்தனை பேர் தான்டா இருக்கீங்க? ஏன்டா எல்லாத்தையும் தண்ணி கட்டிட்டு அலைவீங்க? எப்படி உங்களால முடியுது? இந்த காலத்திலயும் உலகத்துக்கே தண்ணி கட்டிட்டு அலையிற ஒரே குடும்பம் நீங்க மட்டும் தான்டா. இவனுங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யம், இவனுங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம், அதுக்குள்ள இவனுக்கு அரசாச்சு. யார்டா நீங்க? உங்க வம்சம் என்னடா? இசை வா. இசை
இசை உங்க அப்பா கூப்பிடுறாரு வருவியா? சரி. நீ சாப்பிட போலியா? நம்ம போனது யாருக்கும் தெரியாது. இசைமா அப்பா கூப்பிடுறாருல வா. அப்ப நான் போயிட்டு வந்ததே தெரியாது. அம்மாடே. இசை அப்பா கூப்பிடுறாருல வா. சரி. இவன் முறைச்சிருந்தா கூட நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவன் நைஸா பேசுறான். இங்கதான் எனக்கு சந்தேகம் இடிக்குது. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? அப்பாடா, இப்பதான் போன உசுறு திரும்பி வருது. போன உசுறு வந்துருச்சு. அப்பா, கிங்சி மாமா கோபப்படல. மாமா பார்க்கவல, மாமா பார்க்கவல. மாமா துறை வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கான் போவியம். சரிங்க மாமா. செப்பா என்ன? அம்மா வீட்டுல இருந்து தேடிட்டு தான் இருந்துச்சு. அத்தையும் பேச்சுல எனக்கு சந்தேகமா இருக்குதே. சரி, அத்தை நம்மளும் ஓடிடுவோம். எத்தோட மயிரை கூட நீ பார்க்க முடியாது. என் வம்சத்தை நீ தோண்டி எடுக்க போற. யாரா நீங்க இவ்வளவு துணிச்சலா இருக்கீங்க? மொண்டை காய வைக்கிறானுங்களே. டேய் எப்படி உங்களால முடியுது? யாரா நீங்களா? இவனை வரலாறு தெரிஞ்சுக்க முடியலையே. எப்படி இந்த காலத்துல இவனுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு இவனுக்குன்னு ஒரு அரசியல், இவனுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம், எப்படி இவனுக்கால முடியுது? டேய் எத்தனை வாரம் இருக்கீங்க? டேய் நான் ஒண்ணு லேஸ் பட்டவ இல்ல, கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிக்கிறேன். உங்களை மொத துப்புரிஞ்சு உங்களை கண்டுபிடிக்கிற வர மொத்த ஆபீசர் நான் தான்டா. இதுக்கு முன்னாடி எத்தனை ஆபீசர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தனை பேரும் தோத்து போயிருக்கலாம். ஆனா இந்த சாம்ராய் தோக்க மாட்டான், தோக்க மாட்டான், தோக்கவே மாட்டான். சரி, இவனுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இவ இளவரசின்னு தெரியும். இவனுக்கும் கிங்ஸ்டனுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே குழப்பமா இருக்க. இவனை எப்படியாவது இன்னைக்கு அவனுங்க வீட்டுக்குள்ளேயே போயிட வேண்டியதான். இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதான். அது சரி, சாம் சார்லஸ் யாரையோ சொன்னாலே, அவன் யாரு? அவன் எங்க இருப்பான்? அப்பாடா, நல்ல நேரம் வந்துட்டேன். ஐயாடி, அப்பா கிட்ட போய் படுத்து தூங்கிடணும்ப்பா. அப்பதான் யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. என்ன அப்பா காண? எங்க போயிட்டு வர? என்ன எங்க போயிட்டு வர? சும்மா கத்தி பார்த்த என் புள்ள என்ன பார்த்து பயப்படுதானே. நீ கத்துடா, நான் எப்படி இப்ப பயப்படாம இருப்பேன்? பயந்தா எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமாப்பா? எப்பாடா எப்பா லூசா பண்ணி, லூசா பண்ணி எங்க போனமா? நான் சொல்ல மாட்டேன். எப்படி கத்துன பண்ணி? நான் அந்த வீட்டுக்கு போறேன், இவங்க வர மாட்டேன். எதுக்கு? என்கிட்ட எப்படிலாம் கத்திட்டப்பா? அதுக்கா பக்கிட்டு கோபப்படுதா? ஆமா, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? தப்பு பண்ணதானே பயப்படுவ, சும்மா பயப்பட மாட்டியா? அது என்னமா? தப்பு பண்ணுனா பயப்பட மாட்டேன், தப்பு பண்ணுனாலும் பயப்பட மாட்டேன். எப்பா சமாளிக்க வசதி சமாளிக்க. இரு, இனிமேல் ஜீப்பு சைக்கிள் கூட உன் கையில வராது. சரி வா, அப்ப அவன் தூக்க முடியா? அவர் எனக்கு மேல கொலை வெறியில இருக்காரு. அங்க போன வா, அப்பா கிட்ட வா. நான் உங்களோட சண்டைப்பா. அப்படி சொல்ல கூடாது, என் புள்ளல. சாரி மச்சக்கா, வா இங்க வா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. ஒண்ணு வேண்டாம். ஏய் இசை, இப்போ அபியம்மா திட்ட போறாவ, நம்ம அப்படி போய் தூங்கிடுமாப்பா? ஒன்னதான் கூப்பிடுற, எங்கடி போயிருந்த? இல்லையா, கொட்டங்கள்ல உட்கார்ந்திருந்த. 1 மணி நேரத்துக்கு ஒரு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? 4 மணி நேரம் எங்கடி போன? விளையாண்டுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். மறந்தியா? நான் கொட்டங்களுக்கு தேடி வந்தனே, நீ அங்க இல்லவே இல்ல. அதே தெருவுக்கு போனேன். தெருவுக்கு போனியா? எந்த தெருவுக்கு போனே? அதான் ராணி தெருவுக்கு போனேன். அங்க ஏழு வந்தா. அப்படியே ராணி தெருல landட்டு ஜபா தெருவுக்கு போயிட்டேன். அங்க அத்தை போயிட்டு வந்தாரா? இல்ல இல்ல, அங்க வரும்போது நான் இங்க வந்திருப்பேன், நீங்க இந்த தெருவுக்கு வரும்போது நான் அந்த தெருவுக்கு வந்திருப்பேன். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கடைசில எல்லா தெருவுக்கும் போயிட்டு கொட்டங்கரைக்கு வந்துட்டேனே. புள்ள செல்ல மட்ட வளர்த்து வச்சிருக்கீங்க. நாங்க 4 மணி நேரம் நாய் தன்ன மாதிரி தேடிட்டு கிடந்திருக்கோம். அட்டாவ கொட்டங்களே என்னன்னு சொல்றல அப்போ? இல்ல, இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளிய போறதுக்கு காலை சூடு வச்ச ராஸ்கல். 4 மணி நேரம் பிள்ளைய காணனு நெஞ்சில பதறி போச்சுனே. யாவே அவங்க கிட்ட கத்தாத. நீயும் நான் தான் கண்டிஷன் பண்ண கூடாது, அவங்க பண்ணலாம்.
அவங்க செய்யறது சரிதான், விட்டுரு. இனிமேல் நீ குளத்தங்கரைக்கு போ, அப்புறம் இருக்கு உனக்கு. வெளிய செல்ல கொடுக்க வேண்டியதா இப்படியா? என்ன அபியம்மா? நவியம்மா சொட்டை எண்ணி வரஸ்கல். அந்த தலனா இந்த தலனா நீ ஒரு தல இல்ல. பைய சொல்லிட்டு இருக்க பைய தீப்பங்கடி. அது குளத்தங்கரைக்கு அந்த சைடு விட்டுட்டு போனேன். இனிமேல் இவ கிட்ட சீப்பியா கால் எதையாவது கொடுக்க பாத்த நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படி இவ கையில எல்லாத்தையும் நீங்க குடிப்பீங்கன்னா என்ன விட்டுங்க, நான் எங்கயாவது போய் தொலைறேன். இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளில போ, அப்புறம் இருக்கு சத்தியமா சொல்றேன் முட்டைக்கு சூடா சுட்டுறேன். போடி. என்னம்மா வா, சாம போன கப்புமே சோறு போய் கலண்டா. ஓடியா நீ சாப்பிட ஓடியா. ஆமா எப்படி தூங்க வைக்கணும். ஓடியா வா, நீ யாராவது பாரு. என்னம்மா என் தங்கமே, என் தங்கங்க வா, ஏத்து விழுத்து ஓடி இருக்கு பாரு பிள்ளை. வாமா வா வா. என் தங்க புள்ள. தங்க புள்ள, தங்க புள்ள. செல்லம், என் வயிறான். பண்றதெல்லாம் சேட்டை பண்றா. யாராவது திட்டா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. போல சொல்லிட்டு போறல. ஏன் தங்கம் நில்லு, வெளியில போவாத. கேண்டி ஒரு பேருக்கு 2 திட்டு திட்டிட்டு விட வேண்டியது. ரெண்டு புள்ளி அப்படி பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. கோத்த கிளப்பிட்டு போறாங்க. 4.5 மணி நேரம் அவளை காணல. கொலைய நடுங்கி போச்சு. சரிதாண்டி, அதுக்காக இப்படி அப்படியே திட்டுவ? சத்தியமா சொல்றேன், உங்களாலே அவளுக்கு ஏதாவது ஆயிராம சொல்லிட்டேன். என்ன பேசுற? நீங்க இருக்கிற தைரியத்தை அவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கா. பேருக்கு உங்க அசிஸ்டன்ட்ங்க பேர்ல நீங்க எப்படி அவளை காப்பாத்துறீங்கற தைரியத்தை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, அவ மனசு சுத்தம். ஒரு திருப்பி நீங்க ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை முழுசா நம்ப கூடியவா. என்னடி சொல்லிட்டு இருக்கா? ஆமா, இப்போ உங்களே அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க அவளை காப்பாத்தீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கா. அவ நீங்க எதை வாக்கு கொடுத்தீங்களோ அதை அப்படியே நம்புவா. அதுதான் அவ கோணம். அதான் இப்ப கோபப்பட்டு போறாளா? அதெல்லாம் என்னால எப்பவும் காப்பாத்த முடியாது. தப்பு பண்ணா அப்ப தண்டிக்க தான் செய்வேனே. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க. அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கா. ஆனா அதை நீங்க காப்பாத்தீங்கன்னு முழுசா நம்பிக்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு தான் வீடியோ நடியும் போதே அப்பா அப்பான்னு வாரா. உங்ககிட்ட மட்டும் சொன்னா போதும் சரியாயிரும் நினைக்கா. இங்க பாருங்க, எல்லாம் நீங்க பண்ற வேலை தான். அவ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கா அப்படி அசிஸ்டன்ட்னு. அவளுக்கு சும்மா சொல்றது விளையாட்டாவும் சொல்ல தெரியாது. அவ சொல்றது விளையாட்டுத்தனமா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது சீரியஸ். மாணிக்கம் எதுக்கு இப்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றா? நான் உனக்கு அசிஸ்டன்ட் இல்ல அசிஸ்டன்ட் இல்லன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்கான்? ஏன்னா அவளை பத்தி அவளுக்கு தெரியும். அதனால தான் உறுதியா அவகிட்டே சொல்றான் அப்படி. ஒழுங்கா நீங்களும் போய் அப்படி சொல்லுங்க, நான் உனக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாதுன்னு. அப்படியே தெய்வ குழந்தை நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே நம்புது. அவ மனசே அப்படிதான். சத்தியப்பிரமாணம் வாங்கிருப்பாளே. என்கிட்ட மட்டும் இல்ல, மகாதேவ் மாமா கிட்டே வாங்கியிருக்கா. இல்லையா? அப்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு நான் உனக்கு அசிஸ்டன்ட் இல்லன்னு. இப்ப நீங்க மட்டும் தான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஐயோ, சின்ன பிள்ளை பார்த்துட்டு வா. அவ எதுக்கு அசிஸ்டன்ட் இருக்க சொல்றா, ஏன் இருக்க சொல்றான்னு கூட புரியாது போலுக்கு. பாசம் கண்ணை மறைச்சிருது. போங்க போங்க, போய் கெஞ்சிட்டு வாங்க. ஓடி ஓடி போய் கிட்டீங்க, ஓடி ஓடி. இப்போ எந்த அத்தத்துக்கு போனாலும் சப்போ இவளை சமாளிக்கிறதுக்குள்ள. ஏய் நச்சன் இருக்குடா. புள்ளையில உட்கார்ந்தான்னு வச்சுக்கோயா, அப்படிதான் இருக்கும். எல்லாம் கருப்புசிங்க ஏற்பாடு. பார்த்து மனுஷன் வடிவமைச்சிருக்காரு பாரு. அண்ணே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு, சூப்பரா இருக்கு. ஆமா இசைத்தன் எங்க போனா? அவளை உட்கார வச்சு அழகு பார்க்கலான்னு பார்த்தேன். என்ன அவளை உட்கார்ந்தானே நிறைய போட்டோ எல்லாம் எடுக்கணும்னு. ஆமாடா, எல்லாரும் டிபியும் அதான் வைக்கணும். எவ்வளவு அழகா இருக்கும் என் தங்க பிள்ளை உட்கார்ந்தானா. அதை போய் கூட்டு வாங்கடா, இது உட்கார வச்சு அழகு பார்க்கலாம். அப்ப வந்து இறங்கணும்னே வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சாரு. அவன் தான் ஜீப் எடுத்துட்டு போயிருக்கால. ஏன்னோ அவன்கிட்ட காட்டிக்காத. ஆளுக்கால அவளை கண்டிக்கவே மாட்டேங்கடா. கண்டிச்சு பாரு, அவளால கண்டிக்க முடியாது. அப்படி இப்படியே விட்டுருவீங்க. அவ எந்த சேட்டாலும் பண்ணட்டும், நீ தடுத்தா மட்டும் அவ சேட்டை பண்ணாமல இருக்க போறா. அவ ரத்தத்திலே ஊர்னதுன்னு அவ சேட்டை பண்ணாலும் அவளால இருக்க முடியாது. இத்தனை இடுதடி பயில இருந்தோம், அழகா கடல மண்ணை தூக்கிட்டு போயிருக்கான்னா அவளுக்குள்ள எவ்வளவு சேட்டை இருக்கணும். எவ்வளவு எவ்வளவு நேக்க சீப்பை தூக்கிட்டு போயிருக்குது. நான் அது வரைக்கும் கண்காணிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் கண்காணிக்காம போயிட்டேன். ஏண்டா அதான் எல்லா போனையும் அவளை கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்கோமே, போய் என்ன கவனிக்காம இருந்தீங்க? ஏன் ராசா பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நீ என்கிட்ட சொல்லி கொள்ளாத. நம்ம பிள்ளை ஏதாவது வேண்டதில்ல பாத்துருவான்னு தான் ராணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அங்க வந்து இசை அவளை கண்ணாடி கூட்டு வந்திருக்கா. அப்போ இசை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உனக்கு தெரியாது. வந்த ஒரு நொடிக்குள்ள ராணியை கூட்டு போயிருக்கான். அப்போ என்ன சேட்டை பண்ணுதம்மா. ஒரு பையன் கூட இந்த சேட்டை பண்ண மாட்டான்டா. சிரிக்க வச்சு சிரிக்க, அது என்னமோ உண்மைதான்டா. ஒரு பையன் கூட இவ்வளவு சேட்டை பண்ணி பாக்கல. நாமளே 100க்கு மேல கார் ஓட்டத்துக்கு பயப்படுவோம். அவன் 150ல போயிருக்கானா அவளுக்கு எவ்வளவு. நீங்களா இப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. கோவத்தெல்லாம் அவட்ட காட்டக்கூடாது.
அவ பண்ற சட்டை பண்ணட்டும். அவளை பாதுகாத்துறதா நம்ம வேலை. மத்தபடி அவளை எதுவும் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு அவளை சத்தம் கூட போட்டு வைக்க மாட்டீங்களா? வைக்க முடியாது. அவளை சத்தம் போட முடியாது. நல்லா இருக்குது. அந்த மூஞ்சி எங்கடா சத்தம் போட்டு வைக்க? நல்லா சொல்லி உனக்கு புரிய வை. சரிடா, இவ்வளவு பேசுறல, அந்த புள்ள முகத்தை பார்த்து நீ திட்டிட்டு பாப்போம். இல்ல திட்டி அவ கண்ணுல ஒரு கண்ணீர் வந்துட்டுனா நீ எப்படி இருக்க நான் பாக்குறேன்டா. திட்டுறேன் இன்னைக்கு, நான் திட்டுறேன். திட்டு பாப்போம். திட்டனா என் கையால இவங்க பத்துக்க எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆமா, இப்ப யாரால கஷ்டண்டே? எப்பவுமே ஜானனி மட்டும்தான். டே, ஜானனிட்ட மட்டும் சொல்லி வைங்கடா, அசிஸ்டண்டா இருக்க வேண்டானே. சப்போ நல்ல நேரம் இன்னைக்கு நான் அசிஸ்டண்டா இல்ல, இல்லைன்னா குடும்பம் சேர்ந்து என்ன போட்டு தள்ளிருப்பானுங்க. செல்லும் ஐயோ, தங்கு வந்துட்டு உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் தங்கம். சட்டை பத்தியா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இல்ல, இன்னைக்கு நான் சத்தம் போடாம இருக்க மாட்டேன். ஏ இசை, நான் இருக்கேன் மாமா. நாம ரெண்டு பேரும் இனிமேலே அது வந்து விடுங்க மாமா. இங்க இருக்க யாருக்கிட்ட நம்ம சேரக்கூடாது. நாம ரெண்டு பேரும் இனி க்ளோஸ். ஓகே? திட்ட பாரு, என்ன திட்டு பாப்போம். அது எப்படி திட்டு மட்டும் பாருங்க. இசை, திட்டுங்க அலெக்ஸ் மாமா. நான் அந்த வீட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இனிமேல் எனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சத்தம் போட போறேன்னு சொன்ன, இப்ப போட பாப்போம். அப்படியே தங்கம், அங்க சண்டை போட்டு வந்துட்டியோ? ஆமா, அங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அபியம்மா என்ன ரொம்ப திட்டாங்கல்ல அத்தா. இனிமேல் அந்த வீட்டுக்கு போவே மாட்டேன். சரி தங்கம், திட்டுவோம் நம்ம திட்டு. அவ நம்ம பேசிய ஒத்துருவாடா. சரி, ஒரு சின்ன வேலை இருக்கு. வா என் தேவதையே. மாணிக்கம், வா, என்னால அசிஸ்டண்டால இருக்க முடியாது. தேவா, வேண்டாம், இப்பதான் அங்க வாழாம இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மண்ணலி போட்டுறாத. தங்க பிள்ளை, என் செல்ல பிள்ளை, நீ என்ன வேணாலும் மாமா கிட்ட கேளு. அது மட்டும் வேண்டாம் தங்கம். தேங்க்யூ. முந்திரி கட்ட என்ன பண்ண, உன்கிட்ட என்னால வாக்குவாதம் பண்ண முடியாது. என்னால செஞ்சுக்க, ஏன்னா அடிக்கணும் செஞ்சுக்க. இங்க தண்டா திரும்பலா, திரும்பிட்டானே. இன்னைக்கு வேற முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, அறுத்துக்கிரி போல. அது வந்து உங்களுக்கு எல்லாம் ரோசனே வரல. இவ்வளவு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அதானே. இங்க பாரு, உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு தவம் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. புடிங்கி தள்ளிடுவாரு. எப்ப சிக்காதா பாருமா, எப்படி சிக்கா பாருமா. நீ கரெக்டா கேட்டவதுக்கு என் மனசுல இருக்கிறதுல நீ தான் கேட்க. அவன் உனக்கு கொலுசுக்கு அலுவலகத்தை போயிருக்கான். ஐயோ, அந்த ஃபங்க்ஷன் வேற நெருங்குதே. சப்பா, நான் என்னத்தா பண்ணுவேன்? தங்கப்புல, இந்த சேர்ல உட்காரு. அத்தா, யாருமே எனக்கு அசிஸ்டன்ட் வரல. அப்புறம் என்ன? நானே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட், அதுவும் போச்சுது. ஹாத்தி, சண்டை தப்பிச்சிட்டா உங்களுக்கு. இனிமேல் அது யாரோ நான் யாரோ. பெரிய சண்டை நடந்திருக்கு உங்களுக்கு. அதுக்குதான் மாமா நான் உங்களை தேடி வந்தேன். அதுக்குதான் எனக்கு மட்டும் மரியாதை கொடுத்துருக்க. ஆமா, ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி தடை கொடுக்கணும்ல. நீ வாய் பேச சொல்லிட்ட. ஏண்டா, நீங்க இத்தனை வரையும் வாடா போடான்னுட்டு உன்னை மட்டும் மாமான்னு கூப்பிட்டாலே நீ உஷாரா இருக்க வேண்டாம். இனி ஒண்ணு விட மாட்டா, பாத்துட்டே இரு. இசை, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு அந்த வீட்டுல ஒருத்து கிடையாது. என் பேச்சுல எடுபடாது. இன்னைக்கு ரவுடி பைய இந்த தொலைய என்ன பிடிச்சிக்கைய. நான் ஒண்ணுங்கிறத மறந்துடாத. அவளே மரியாதை கொடுக்க மாட்டேக்கா. அவன் எனக்கு தூக்கி போட்டு மிதிக்க வந்துச்சுதான். இசை தங்கம், என்ன தங்கம் நீ அப்படி சொல்லிட்ட? எதுக்குதாமா அசிஸ்டன்ட் தேடலாம், சத்தம் போடாம இருடா. தங்கம், ஆல்ரெடி நான் உனக்கு அசிஸ்டன்டா இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டேன். அதான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. திரும்ப அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்துருன்னு சொல்றேன். சரி சரி, முதல்ல அந்த சேர்ல உட்காரு. ஆமா, இது என்ன சேரு? அப்ப நீ வந்து அதை பார்க்கவே இல்ல. தேவா, நீ அசிஸ்டன்டா இருக்கியாடா? எப்படி சிரிச்சுக்கிட்டே வள விரிக்கா பத்தியா? அங்க பார். இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். அதான் சரி. சித்தங்க, அந்த சேர்ல உட்காருமா. ஓஹா, நமக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்கு. சரி, நான் சேர்ல உட்கார்றேன். ஆனா எல்லாம் எனக்கு அசிஸ்டன்டா மாறணும். எப்படி எல்லாம் நம்ம பாடுபடுத்ததும் அந்த பையன் உள்ள அசிஸ்டன்ட் தானே, உட்காரு யோசிக்கலாம். எனக்கு துறம தேவை இல்ல. அப்பா தப்பிச்சேப்பா. இங்க பாரு, நீ என்ன உட்கார போறியா இல்லையா? நீ எனக்கு புள்ள திட்டிக்கிட்டே இருக்க. இப்போ பயமா இருக்குல்ல? ஏண்டா, எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே போயிட்டு. அப்பெல்லாம் நாங்க விட மாட்டோம்டா. அது ஏதோ கண்ணை சொந்த நேரம் ஆகி போச்சு. விடு, இதே மாதிரி இன்னொருத்தருக்கு கண்ணை சொந்துட்டுனா இல்ல, இப்ப புரிஞ்சுக்கிட்டல, இனி விட மாட்டோம். நான் இந்த சேர்ல இருக்கணும்னா நீங்களே எனக்கு அசிஸ்டன்டா மாறணும். இத்தனையோட ஒரு பையன் நம்மளுக்கு என்ன பாடுபடுத்துதே. தங்கப்புல, ஆசையா இந்த சேர் வாங்கிருக்கோம்ல, உட்கார்ந்து பாரு. மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க, உட்கார்ந்து காட்டேன். தங்கப்புல உட்காரேன். என் பிள்ளை எனக்காக உட்காருவா, நீ உட்காருமா. அப்ப
அப்ப நீ அசிஸ்டண்டா மாறணும். வேற வழியே இல்ல. சரிம்மா, நான் அசிஸ்டன்ட் தான். எல்லாரும் கேட்டுக்கங்க, நான் என்னையில இருந்து இவ அசிஸ்டன்ட், நான் என்னையில இருந்து அசிஸ்டன்ட். சரணி, சிக்கிட்டான் பையன். அப்படா, நீ உட்காருமா. சரி நீ அசிஸ்டன்ட். ஓகே, இனி அவளால எதுவும் பண்ண முடியாது. சரி நீ உட்காருமா. நானும் அசிஸ்டன்ட் தான். அதுக்கு சந்தோஷத்தை பாரு. ஆமா, இனிமேல் நானும் அசிஸ்டன்ட் தான். சரி உங்ககிட்ட இருக்க ரவுடியில மெய்யா ரவுடி மாதிரி. ஓகே ஓகே. ரவுடி பையலா, இவனுக்கு அசிஸ்டன்டா. இனி அவன் எங்க தப்பிக்க முடியாது. நீ உட்காருமா தங்கம். எனக்கு இந்த அலெக்ஸியா அசிஸ்டண்டா மாறணும். அது எனக்கு அப்போ வைக்கா. அதெல்லாம் மாறிட்டான். இனில இருந்து அவன் உனக்கு அசிஸ்டன்ட் தான். உட்காருமா. நீதாதா வாழ்க, நீதாதா வாழ்க, நீதாதா வாழ்க. அவனுக்கு சிரிப்பு பாரு, சிரிப்பு பாரு. தங்கப்புல முகத்தை கட்டு பாப்போம். எங்க அப்பா. இனிமேல் எனக்கு கவலையே இல்ல. சரி மோனி உட்காரு. சரி சரி, நீங்களா எனக்கு அசிஸ்டன்ட் ஆனதால நான் உங்களுக்காக உட்காருவேன். எல்லாரும் ஜோரா ஒரு வாட்டி லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்கன்னு சொல்லணும். சரியா? அதுக்கு என்ன சொல்லிட்டே போச்சுது. டேய் மாணிக்கம், நீயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருடா. தேய்மானிக்கும் லீதாதா. அது எப்படா நான் சொல்லும் போதெல்லாம் கரெக்டா நீ வந்துருத. நீ சொன்னனால தான் நான் வந்தேன். அவ டே வாடான்னு கூப்பிட்டு இருக்கா. ஆமா, நம்மள வாடா போடான்னு இங்க 10 பொம்பளை பிள்ளைக்கு பத்தி வீட்டை கூப்பிடுறதுக்கு அவ ஒருத்தி தான் கூப்பிடுதா. கூட்டிட்டு போட்டோம். டேய், அவளும் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. இத்தனை பேர் இருந்தோம், நம்மள வாடா போடான்னு கூப்பிட்டு ஒரு பயவுல இருந்தது, இந்த ஒரு பயவுல தான் இருக்குது. கூட்டிட்டு போட்டோம். ஈதாதா வாழ்க. ஆச்சிருக்கானுங்க பாரு. ஈதாதா அடுத்து வரையுமா. அவன் தான் வந்து சரணடைஞ்சான். லீதாதா வாழ்க, வாழ்க. இவன் கூப்பிடல, ஆச்சரியமே இல்ல. சரிமா, ரத்து புக்கில் உட்காரு. நீங்கெல்லாம் இவ்வளவு கெஞ்சி சொன்னதுனால, லீதாதா வாழ்க வாழ்கன்னு சொன்னதுனால உங்களுக்காக உட்காருவேன். எங்கப்பா சூப்பரா இருக்க. தேவதை மாதிரி இருக்கா. அண்ணே, நீ ஏஞ்சல பாத்திருக்கா? ஏய், தேவதை மாதிரி இருக்காடா. உண்மைதான், நிஜமாவே ஏஞ்சல் மாதிரி இருக்கா. இசை எப்பா ஏஞ்சல் மாதிரி இருக்கா. தங்குப்புல ஆமா, ஏஞ்சல் மாதிரி இருக்கா. என் பொண்டாட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கா. இப்போ கண்ணு பற்றும் சுத்தி தான் போடணும். எவ்வளவு அழகா இருக்கா. டேய், அப்பா எப்பவுமே சூப்பரா தானே செஷன் பண்ணாரு. ஐயோ, என்ன இருங்க, அப்படியே எல்லாரும் செல்ஃபி எடுத்துருவோம். சீக்கிரம் இருந்தா இருங்க. எவ்வளவு அழகா இருக்கா. டேய் தூக்குங்கடா. டேய் சரணு, அந்த சரி வசதி தூக்குறா. சரிண்ணே. அழகு போல இருக்கால. தேவதை தேவதை. எல்லாரும் ராணியாக முடியாது, எல்லாரும் இளவரசியாக முடியாதுன்னு நின்றுட்டா. அப்பா, உன் பொறப்பு கொஞ்சம் வினோதம் தான். பாக்கத பாரு, அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கானே. ஏஞ்சல்லாம் இப்படிதான் இருப்பாங்க படுக்கனே. என் கண்ணே பற்று மாதிரி இருக்கு. ஏன்னா அப்பா வர சொல்லுனே, அங்க இப்படி தூக்கி வச்சிருக்கோம். கிங்ஸை சீக்கிரம் அப்பா கூட்டானே. ஆமாமா, இது அப்பா பார்த்தே ஆகணும். அப்படியே வச்சிருந்தேன், போய் அப்பா வர சொல்றேன். தங்க பிள்ளை என்ன அழகா இருக்கு. உன் அசிஸ்டன்ட் ஓட்டலமா, உனக்கு அடிமை போதுமா. உனக்காக அடிமையா இருக்கிற தப்பே இல்ல. இருக்கு அழகா பாரு, தேவதை மாதிரி. தேவதை அம்மா, என் தங்கச்சி பெத்த வயிறம். என் அம்மா, என் தாய், என் தங்கச்சி, என் உசுரு. அழகு அழகு போமா. அழகு போல இருக்குத பாரு. அப்பாவே மைமந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பாப்பாரு, அவங்க உசுறு தங்கச்சா பாப்பாரு. இவனை தூக்கி சமக்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாரு. அப்பா எப்படி இருக்கா பாத்தீங்களாப்பா. இந்த தேரு அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குப்பா. தங்கப்புல தேவதா. டேய் மகாதேவா, டேய் மகாதேவா. நீங்க மட்டும்தான் எனக்கு அசிஸ்டண்டாவே மாறல. அசிஸ்டன்ட் என்ன எல்லாமா இருப்ப.
பாக்குற அழகா பாரு. மகாதேவா, மகாதேவா.